வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராமநாதபுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விடுமுறை முடிந்து முதல் நாள் பள்ளிக்கு சென்றபோது வழியில் நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியரை வழிமறித்த கும்பல் அரிவாளால் வெட்டி சாய்த்துள்ளது. மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் கொலை செய்யப்படும் அளவிற்கு என்ன செய்தார்? பின்னணி என்ன? கமுதியைச் சேர்ந்த 51 வயதான கண்ணன் என்பவர் கே. பாப்பாங்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். கோடை விடுமுறை முடிந்து திங்களன்று பள்ளி திறக்கப்பட்டதால் கமுதியில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் கே. பாப்பாங்குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பாப்பாங்குளம் விலக்குச் சாலையில் ஆசிரியர் கண்ணனை திடீரென ஒரு கும்பல் வழிமறித்துள்ளது. அவர் சுதாகரிப்பதற்குள் அந்த கும்பல் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கண்ணனை சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளது. இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கண்ணன் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடி உள்ளது. தகவல் அறிந்து கமுதி டிஎஸ்பி இளஞ்செழியன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக கமுதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் ஆசிரியர் கண்ணன் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் தொழில் போட்டி மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக ஆசிரியர் கூறியதாக தெரிகிறது. தொலைபேசி மூலம் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக கமுதி போலீசாரிடம் புகார் கொடுத்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆசிரியர் கண்ணனின் மனைவி சங்கீதா கமுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். ஏற்கனவே புகார் தெரிவித்த போது போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் ஓர் உயிர் பறிபோயிருக்காது என உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இதனால் கொலையாளிகளையாவது விரைந்து பிடித்து உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.